தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மருத்துவத்துறையில் விபத்து உள்ளிட்ட காரணங்களால் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறவினர்களின் அனுமதியுடன் உடல் உறுப்புகளை தானமாக பெற்று உறுப்பு பழுதால் உயிருக்கு போராடும் பலரது உயிர்களை காப்பாற்றி வருகின்றனர். உடல் உறுப்பு தானம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமாக உள்ளது. இதேபோல புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த பலரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே உள்ள இடையாத்திமங்கலம் கிராமத்தை சேர்ந்த மருதுபாண்டியன் மகன் 29 வயதான முத்துப்பாண்டியன். இவர் புதுக்கோட்டை சிப்காட் அருகே ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 11ஆம் தேதி வேலை முடிந்து தனது பைக்கில் ஊருக்கு புறப்பட்டு சென்றபோது ஒரு கார் மோதி படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த முத்துப்பாண்டியை அக்கம்பக்கத்தினர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லாமல் மூளைச்சாவு அடைந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவக் குழுவினர் முத்துப்பாண்டியின் உறவினர்களை அழைத்து மூளைச்சாவு அடைந்துள்ளதால் இனி உயிர் பிழைப்பது சிரமம், ஆனால் அவரது உடல் உறுப்புகள் உயிருடன் நல்ல நிலையில் உள்ளன. இந்த உறுப்புகளை அவரது உடலில் இருந்து எடுத்தால் உயிருக்கு போராடும் 10 உயிர்களை காப்பாற்றலாம் என்று கூறினர். அதனை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருந்த பெற்றோர், என் மகன் உருவம் இல்லை என்றாலும் அவரது உறுப்புகளாவது வாழட்டும், அந்த உறுப்புகளால் பல உயிர்கள் வாழும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழுவினர் மூளைச்சாவு அடைந்த முத்துப்பாண்டியின் உடலில் இருந்து அறுவை சிகிச்சை மூலம் உடல் உறுப்புகளை அகற்றினர். அகற்றப்பட்ட உறுப்புகளை மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, சென்னை ஆகிய ஊர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தன் உயிரை கொடுத்து 10 பேர்களின் உயிரை காக்க உடல் உறுப்புகளை தந்து உதவிய முத்துப்பாண்டியின் உடலுக்கு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தி மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட முத்துப்பாண்டியின் உடலுக்கு அறந்தாங்கி கோட்டாட்சியர் அபிநயா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினர். இதேபோல கடந்த வாரம் அன்னவாசல் பகுதியில் ஒருவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் மூலம் உடல் உறுப்பு தானம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுபோல உடல் உறுப்பு தானம் செய்யும் குடும்பங்களுக்கு அரசு மரியாதை செய்வதுடன் அரசு வேலைகளும் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.